ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இந்த ஒரு டைம் சேஞ்ச் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பாக்கியலக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தக்க வச்சிட்ருக்காங்க. சடனாக இந்த டைம் சேஞ்ச் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நாளாக நம்மளும் கேட்டிருக்கோம். ஆனால் டைம் சேஞ்ச் வந்து கொடுத்ததே கிடையாது. பாக்கியலக்ஷ்மியை மாற்றிட்டு அந்த இடத்துல வேறு எந்த சீரியலுக்கும் வாய்ப்பு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முடிவு எடுத்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். வர மண்டேலேருந்து ஐயனார் துணை வந்து 8:30 PM டெலிகாஸ்ட் ஆக போகுது. பாக்கியலக்ஷ்மி வந்து 7 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷம்தான் பாக்கியலக்ஷ்மி வந்து 7 o'clock மாற்றினதில். இன்னொரு பக்கம் ஐயனார் துணை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த 8:30 டைம் ஸ்லாட்டு இன்னும் சூப்பரான ஒரு டிஆர்பி வர்றதுக்கு வாய்ப்பு. இது ஒரு நல்ல முயற்சி தான். புது சீரியலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு. ரீசெண்டான டேஸில் நானுமே ஐயனார் துணை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு சீரியல். அந்த வகையில் அப்கமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போகிற இந்த சீரியல் அந்த 8:30 டைம் ஸ்லாட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு டிஆர்பியை கெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த 8:30லேருந்து 7 o'clock போகிற நம்ம பாக்கியலக்ஷ்மி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, டிஆர்பி வைஸ் குறையுமா கூடுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு டைம் சேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா சீரியல்ஸுக்குமே இந்த ஒரு டைம் சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 1 week வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது. பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த டைம் சேஞ்சை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.